எல்லாரோட வாழ்க்கையிலுமே ஒரு கேரக்டர் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான ஒரு கேரக்டரா இருக்கும். அதே மாரி தான் வந்து பார்த்தோம்னா, நம்மளுடைய முப்பெரும் பாட்டன், தமிழ் முப்பாட்டன் ராவணனோட வாழ்க்கையிலயும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ட்விஸ்ட்ட ஏற்படுத்தி விட்டது. அவைங்க கூட பொறந்த அவைங்க தங்கச்சி மட்டும் தான். அவைங்க தங்கச்சி தான் வந்து பார்த்தோம்னா, லட்சுமணன் கிட்ட போறாங்க. ராமர பார்த்து இம்ப்ரெஸ் ஆயி பேச போறாங்க. அங்க அவங்க மூக்கு அறுக்கப்படுகிறது. இங்க வந்தவுடனே என்ன பண்றாங்க, அண்ணங்கிட்ட வந்தவுடனே லட்சுமணன் தன்னோட மூக்க அறுத்தத அவங்க சொல்லவே இல்ல. மாறா என்ன சொல்றாங்க, இந்த மாரி அண்ணா ராமர்ன்னு ஒரு ஆள் அவரு தான் என்ன மூக்க அறுத்துக்கிட்டாரு. நான் வந்து உனக்கோசரம் தான் அந்த பொண்ண பார்க்க போனேன். அந்த பொண்ண நான் பார்க்க போனப்ப, உனக்கோசரம் கூட்டு வர தான் நான் போனேன். கடைசியா வந்து பார்த்தோம்னா, அவங்க வந்து என்னைய இந்த மாரி பண்ணிப்புட்டாங்க. உனக்கோசரம் போய் இந்த மாரி ஆயிருச்சேன்னா, உன்னால தானே இதெல்லாம் அப்படின்னு சொல்லுது. சொல்லிட்டு அந்த சீதையோட பெருமையெல்லாம் சொல்லுது இந்த பொண்ணு. என்னன்னு சொல்லுது, இந்த மாரி வந்து பார்த்தோம்னா, சிவனோட பொண்டாட்டிக்கு இந்த ஒரு சிறப்புலாம் இருக்குது. விஷ்ணுவோட பொண்டாட்டிக்கு, திருமாலுடைய பொண்டாட்டிக்கு இவ்வளவு விஷயம்லாம் இருக்குது பெருமை. பிரம்மாவோட மனைவிக்கு இவ்வளவு அருமை பெருமைலாம் இருக்குது. இவங்க எல்லாருமே வந்து பார்த்தோம்னா, ஒவ்வொரு இடத்துல தங்களோட மனைவி வச்சிருக்கிறாங்க. சிவன் வந்து தன்னோட உடம்புல சரிபாதியா வச்சிருக்கிறாரு. பெருமாள் வந்து தன்னுடைய மார்புல வச்சிருக்காரு மனைவிய. நம்மளுடைய பிரம்மதேவர் என்ன பண்றாரு, தன்னுடைய நாக்குல தன்னோட மனைவி சரஸ்வதி வச்சிருக்கிறாரு. அவங்கலாம் ஒவ்வொரு இடத்துல மனைவி வச்சிருக்கிறாங்க. நான் உனக்கோசரம் பார்த்த புது அண்ணி சீதைய நீ எங்க வச்சுக்க போறன்னு சொல்லி கேட்டாங்க. இங்க எங்க வச்சுக்க போற அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டதுக்கு 2 அர்த்தம் இருக்குது. ஒரு அர்த்தம் வந்து பார்த்தோம்னா, ஏற்கனவே அவங்க மனைவி இருக்கிறாங்க நீங்க இலங்கையில. நீங்க கூட்டிட்டு வந்து எங்க வச்சிருக்க போறீங்க அப்படிங்கிற அர்த்தம் ஒண்ணு. நீங்க எங்க வச்சிருக்க போறீங்க அப்படின்ற அர்த்தம் ஒண்ணு. 2 அர்த்தம் பொருள்படுற மாரி அவங்க தங்கச்சி வந்து அவங்க அண்ணன வந்து ட்விஸ்ட் பண்ணி விடுறாங்க. கோவப்படுத்துறாங்க. இதுக்கு என்ன காரணம்னு சொல்லி கேட்டோம்னா, தன்னுடைய மூக்கு அறுக்கப்பட்டது அப்படிங்கிறது ஒரு காரணமா இருந்தாலும், இன்னொரு முக்கியமான காரணம் என்னன்னு சொல்லி கேட்டோம்னா, நம்மளுடைய ராவணோட தங்கச்சியோட புருஷனை வந்து பார்த்தோம்னா, ராவணன் வந்து என்ன பண்றாரு, மர்கையா பண்ணிடுறாரு. சொந்த தங்கச்சி புருஷனையே ராவணன் வந்து கொலை பண்ணிடுறாரு. தன்னை எதிர்த்து நின்னா அப்படிங்கிற ஒரே காரணத்துக்கோசரம், தங்கச்சி மூஞ்சிக்கு பாவம் பார்க்காம, தங்கச்சியோட வாழ்க்கை போயிருமே நினைக்காம, தங்கச்சி புருஷனை போர்ல கொலை பண்றாரு ராவணன். அந்த ஒரு காரணத்தால தங்கச்சி என்ன பண்ணுது, அப்பன் வீட்டுக்கு வந்துருது. அண்ணன் கூடயே இருக்குது. இருந்துகிட்டே என்ன பண்ணுது, இவனை எப்படியாச்சும் ஒழிச்சு கட்டணும், இவனை எப்படியாச்சும் முடிச்சு கட்டணும்னு சொல்லிட்டு வேணும்னே சதி பண்ணி அண்ணனை ட்விஸ்ட் பண்ணி நேரம் பார்த்து பழி வாங்குறதுன்னு சொல்லுவாங்கல்ல, முதுகுல குத்துறது. இந்த ராமாயணத்தோட போர் அது விதைக்கு இதுக்கான காரணம்லாம் யார் போட்டது, ராவணன் தங்கச்சி தான் விதை போட்டது. இதுவே ராவணன் தங்கச்சி வந்து அங்க முறையிடாம இருந்திருந்தா இவ்வளவு ஒரு கலவரம், இவ்வளவு ஒரு விஷயம்லாம் நடந்திருக்குமான்னு சொல்லி கேட்டோம். நடந்திருக்க வாய்ப்பே கிடையாது. இதெல்லாம் முழுக்க முழுக்க உருவாக்குனது யாரு, ராவணனோட தங்கச்சி தான். சரி, ஓகே. ராவணன் இந்த அளவுக்கு போறாரு. ராவணன் என்ன சாதாரண ஆளான்னு சொல்லிடோம்னா, ராவணனும் சாதாரண ஆள் கிடையாது. 10 கலைகளில் சிறந்தவர். அப்படி 10 கலையில சிறந்த ராவணன் வந்து பார்த்தோம்னா, யாருமே வெல்ல முடியாத தேவர்களை வென்றுட்டாரு. ஈரேழு 17 லோகத்தை வென்றுட்டாரு. இப்படி வென்று முடிச்சுட்டு அவர் சந்தோஷமா போயிட்டு இருக்கும் பொழுது, மிகப்பெரிய சிவபக்தன் அவரு. அவரு போகும்போது இவரு கைலாயம் குறுக்கால நிக்குது. இவரு வந்து வானத்துல பறக்கக்கூடிய, இப்ப சொல்லணும்னா ஏரோப்ளேனு, ஹெலிகாப்டர், ஃப்ளையிங் சாசரு, யூஎஃப்ஓ, அன்ஐடென்டிஃபைடு ஃப்ளையிங் ஆப்ஜெக்ட் எதுனாலும் சொல்லலாம். அன்னைக்கு அவங்க பேரே மென்ஷன் பண்றாங்க. புஷ்பக விமானம், வானத்துல பறக்கக்கூடிய ஒரு விமானத்துல ராவணன் போறாரு. அப்படி போயிட்டு இருக்கும் பொழுது இமயமலை குறுக்கால இருக்குது, கைலாயம் குறுக்கால இருக்குது. இவர் என்ன பண்றாரு, தன்னுடைய வண்டியை விட்டு கீழே இறங்கி, நான் போறேன், குறுக்கால அந்த பில்டிங் மாதிரி அந்த மலை இருக்குது, நான் தானே வளைச்சிட்டு போகணும். இவர் என்ன பண்றாரு, அந்த மலையை நவுத்தி வச்சுட்டு என் வண்டியை நேராக கொண்டு போகணும்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, போய் அந்த மலையை நவுத்துறதுக்கோசரம் அப்படி கையில தூக்குறாரு. அப்படி ஒரு கையை தூக்கின உடனே சிவன் வந்து அவங்க மனைவியோட உட்காந்துருக்கிறாரு. அவங்க மனைவி வந்து சொல்ற மாதிரி இருந்துச்சான். இந்த மாதிரி வந்து நான் எங்க அப்பன் தக்ஷனுடைய பொண்ணான நான் வந்து உன்னை கல்யாணம் பண்ணிட்டு வரும்போது எங்க அப்பன் வீட்டுல கேட்டாங்க, உன் புருஷனுக்கு என்ன இருக்குது, சுடுகாட்டுல திரியிறாரு, ஊமத்தை பூ மாலை போட்டிருக்கிறாரு, மண்டை ஓட்டோட சுத்துறாரு, திருவோட்டோட சுத்துறாரு, சாம்பலை பூசிக்கிறாரு, நல்ல துணிமணி இல்ல, அப்படிப்பட்ட ஒரு ஆளை நம்பியா நீ போறேன்னு எங்க அப்பா வீட்டுல கேட்டாங்க. நான் சொன்னேன், இந்த உலகத்திலேயே பெரிய வீடு எங்க வீடு தான், இந்த உலகத்திலேயே பெரிய மலை என் புருஷனோட மலை தான் சொல்லி நான் வந்தேன். அப்பேற்பட்ட மலையவே ஒரு அரக்கன் தூக்கி பார்க்கறான், நீங்க பார்த்துட்டு கம்முன்னு இருக்கிறீங்களே. மற்றவங்களாச்சும் மனைவியை வேற இடத்துல வச்சு பார்த்தாங்க. நீங்க உங்க உடம்புல சரிபாதி கொடுத்தீங்க, அர்த்தநாரீஸ்வரரா இருந்தீங்க. இந்த மாதிரி உங்க மனைவியை வந்து இப்படி ஒரு இன்சல்ட் பண்றாங்களே, உங்களை இன்சல்ட் பண்ணா என்ன இன்சல்ட் பண்ற மாதிரி தான் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு கருத்து சொல்ற மாதிரி சிவனுக்கு தோணுச்சான். அவன் தன்னுடைய மலையவே தூக்குறான்னு சொல்லிட்டு அவரு கால் மேல கால் போட்டுருந்தவர் கீழே தூக்கி ஒரு கட்டவர் வச்சு அழுத்தினாராம் நிலத்தை. உடனே ராவணனோட கை மாட்டிக்கிச்சான். மறுபடியும் ராவணன் என்ன பண்றாராம், சிவன் கிட்ட வேண்டி விரும்பி கேட்டதால அவரு ஓகே பொழைச்சு போன்னு சொல்லி அவர் ஒரு காம்ப்ரமைஸ் ஆகி இது பண்ணதாகவும் அப்புறமேட்டு அவர் வந்ததாகவும் இருக்குது. இது வந்து கைலாயத்தையும் ஆட்டி பார்த்தவர், தூக்கி பார்த்தவர் அப்படிங்கிற ஒரு பெருமை அப்படிங்கிறது யாருக்கு இருக்கு, ராவணனுக்கு மட்டும்தான் இருக்குது. அப்பேற்பட்ட பேரு புகழ் கொண்ட ராவணன் வந்து பார்த்தோம்னா யாருமே செய்யக்கூடாத ஒரு தவறை நோக்கி போறாரு. போயிட்டு என் தங்கச்சி இந்த மாதிரி பண்ணிட்டீங்களேன்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு,
கோவத்துல போயிட்டு சீதையை கடத்திட்டு வர்றாரு. ஃபர்ஸ்ட் போர் புரிய தான் போறாரு. போன உடனே அவங்க சீதையை பார்த்த உடனே என்ன பண்றாரு, தூக்கிட்டு வர்றாரு. ராவணனுக்கு ஒரு சாபம் இருக்குது. விருப்பம் இல்லாத ஒரு பொண்ணை கையை தொட்டான் அப்படின்னா அவன் தலைவெடிச்சு செத்துருவான். சரி, அப்புறம் எப்படியா சீதையை தூக்கிட்டு வந்தான்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நெருப்பால பிடிச்சி தூக்கிட்டு வந்தானா, நெருப்பை யூஸ் பண்ணி பிடிச்சி தூக்கிட்டு வந்துருக்கிறான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்படி இருக்கும் பொழுது இப்பேற்பட்ட பேருப்புகள் கொண்ட ராவணன் முழுக்க முழுக்க அழிஞ்சது காரணம் விதை யாரு போட்டதுன்னா இவங்க தங்கச்சி தான். நம்ம யாரு எதை சொன்னாலும் சரி, நம்ம வந்து நம்ம கிட்ட ஒரு விஷயத்த வந்து நம்ம கிட்ட முறையிடுறாங்க, ஒரு கம்ப்ளைண்ட் பண்றாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே அவங்க நம்மளுக்கு க்ளோஸ் ஆன ஆளா இருந்தாலும் சரி, க்ளோஸ் இல்லாத ஆனாலும் சரி, நல்லா தீர ஆராய்ஞ்சு தான் விசாரிச்சுட்டு தான் ஒரு முடிவுக்கு நம்ம வரணும். தவறான முடிவு அவங்களுக்கோசரம் நம்ம எடுத்தோம்னா நாம தான் தவறான பாதையில போய் என்ன பண்ணுவோம், டோட்டலா எல்லாத்துக்குமே கெட்ட பேர் ஆகும். இப்போ உதாரணத்துக்கு ராவணன் தங்கச்சி பச்சை கேட்டு தான் போனாப்புல, கடைசியா வந்து பார்த்தோம்னா அரக்கர்களுக்கே ரொம்ப பெரிய ஒரு கெட்ட பேர் தான். ராவணனா அந்த அரக்கனா அவன் தான் இன்னொருத்த முன்னாடி தூக்கிட்டு வருவானு, ஏன் நீ அந்த கூட்டத்தை சேர்ந்தவன் தானேன்னு சொல்லி அப்படிதான் சொல்லுவாங்க. அப்படி இருக்கும் பொழுது ஒருத்தர் நம்ம கிட்ட ஒரு கருத்து சொல்றாங்க, ஒரு முறையீடு பண்றாங்க அப்படின்னா என்ன நடந்துச்சு, என்ன பிரச்சனை, ஏது என்ன சொல்யூஷன், அப்படி தீர விசாரிச்சுட்டு தான் நம்மளால முடிஞ்ச ஒரு பங்களிப்புங்கிறது உள்ள கொண்டு போகணும் அப்படிங்கிறது ராவணனோட கதையில தான் நம்ம தெரிஞ்சுக்கலாம்.